Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 358 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரலாக வந்து கேட்டுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்க நோட்ஸே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஈவென்ட் ஹேண்ட்லிங். முன்னாடியே நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஈவென்ட் ஹேண்ட்லிங் பார்க்க போறோம். ஈவென்ட் அப்படின்னா என்னமா, முதல்ல ஒரு விஷயம் நடக்கிறத ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றத நம்ம ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈவெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ன்றத இந்த ஈவென்ட் ஹேண்ட்லிங் கான்செப்ட். இது மேக்ஸிமம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். GUIனா என்னது? இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு மவுஸை கிளிக் பண்றீங்க, ரைட் கிளிக் இருக்கு, லெஃப்ட் கிளிக் இருக்கு, கீபோர்ட்ல கீஸ் எல்லாம் பிரஸ் பண்றோம், விண்டோ எந்த சைஸ்ல வேணுமோ நம்ம ரீசைஸ் பண்றோம், இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்றோம்ல, இதை தான் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்ட்ல நமக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட் பண்ற எல்லா விஷயங்களுமே வந்து GUI தான். ஓகேவா? ஸோ அதுல யூஸ் பண்ற அந்த ஈவெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் டெக்னிக். ஸோ ஈவெண்ட் அப்படின்றது இன் ப்ரோக்ராமிங் வந்து என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஆர் அக்கரன்ஸ். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்றதுக்காக. ஸோ எக்ஸாம்பிள் யூசர் ஆக்ஷன்னா கிளிக்கிங் ஏ பட்டனோ டைப்பிங் ஏ கீ. சிஸ்டம் ஆக்ஷன் பார்த்தோம்னா டைம் வந்து முடிஞ்சு போயிடுறது. ஒரு ஈவெண்ட் கூட ஒரு 2 minutes தான் அப்படின்னா அந்த 2 minutes முடிஞ்சிருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் அப்படின்னா வந்து நம்ம நெட்வொர்க் மெசேஜ் எல்லாம் வந்து வர்றது, ஒரு நெட்வொர்க்கில் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறோன்னா வர்றது, இந்த மாதிரி சம் ஆஃப் த ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் காமன் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசர் இன்புட் ஈவெண்ட். ஓகேவா? முதல்ல மவுஸ் கிளிக், கீபோர்ட் ப்ரெஸ், இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. விண்டோ ஈவெண்ட்னா ரீசைஸ் பண்ணுறது, விண்டோவை க்ளோஸ் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணுறது. ஃபோக்கஸ் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம். டைமர் ஈவெண்ட்னா அவுட் ஆஃப் டைம் ஆயிடுச்சுன்னா வந்து செட் பண்ணிட்டு டைமை யூஸ் பண்ணலாம். அவுட் ஆஃப் டைம்னா அது ஈவெண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நெட்வொர்க் ஈவெண்ட்னா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனுக்குள்ள பர்டிகுலர் ஏரியாக்குள்ள நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. தென் எரர் ஈவெண்ட்ஸுமே இருக்கும். இந்த மாதிரி சம் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த ஈவெண்ட் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஈவெண்ட் ஜென்ரேஷன் நடக்கும். தட் மீன்ஸ் ட்ரிகரிங். ஈவெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷனையோ கண்டிஷனையோ நம்ம செய்யணும், அதுதான் ஈவெண்ட் ஜென்ரேட் பண்றது. அப்ப யூசர் ஆக்ஷன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்றது, கீயை பிரஸ் பண்றது. சிஸ்டமோட ஆக்ஷன்னா நம்ம ஒரு மெசேஜ் அரைவ் பண்றது, டைம் எக்ஸ்பைர் ஆகுது. அப்ளிகேஷன் ஜென்ரேட்டட் ஈவெண்ட்னா ஒரு இன்டர்னல் ஈவெண்ட் ஒரு இதுக்குள்ளே சிஸ்டம்குள்ளே வந்து நடக்கிறது. இந்த மாதிரி முதல்ல ஈவெண்ட்டை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டை ப்ராபகேட் பண்ணணும். அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஈவெண்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டம்லாம் அதை கொண்டு வந்துடணும். அந்த ஈவெண்ட்டை எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றது. அப்போ ஒரு பேரண்ட் கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த ஈவெண்ட்ல என்கேப்சுலேட் பண்ணி அடுத்தடுத்து இது செய்யணும் ஒரு சைல்ட் கிளாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் பாஸ் பண்றதுக்கு நான் ப்ராபகேட் பண்ணிடுவேன். ஸோ ஈவெண்ட் ப்ராபகேட் நடந்துடும். அதுல தான் இந்த பப்ளிங் அண்ட் கேப்சரிங் அப்படின்னு நடக்கிறது. பப்ளிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த டார்கெட் எலிமெண்ட். என்ன டார்கெட் எலிமெண்ட்டோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அந்த பபிள் ஆஃப் த பேரண்ட் எலிமெண்ட் என்ன வேணுமோ நம்ம அதுல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது. கேப்சரிங் அப்படின்னா ரூட், அது மெயின் விஷயத்துல இருந்து ரூட்ல இருந்து டார்கெட் எலிமெண்ட்டுக்கு வருது, டார்கெட் எலிமெண்ட்ல இருந்து ரூட்டுக்கு போறது வந்து பப்ளிங். ஓகேவா? இந்த மாதிரி 2 வேல வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவெண்ட் ப்ராபகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்டிலிங். இதுதான் நான் அந்த ஹேண்டிலர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முதல்ல ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன், ட்ரிகர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஈவெண்ட்டை ப்ராபகேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ என்னெல்லாம் எனக்கு அந்த ஈவெண்ட் என்ன மாதிரி ஈவெண்ட் எதை ஸ்பெசிஃபை பண்ணுது, என்னெல்லாம் செய்யணும், நான் கிளிக் பண்ணணுமா, மூவ் பண்ணணுமா, இந்த மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு தேவையான காம்போனன்ட் யூஸ் பண்ணி நான் ஹேண்டில் பண்றது. எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிளிக் ஆன் ஈவெண்ட் த பட்டன், ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நான் ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்றேன். ஸோ கான்ஸ்டன்ட் பட்டன் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மை பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு பட்டன்ல ஆட் ஈவெண்ட் லிசனை நான் என்ன ஃபங்க்ஷனோ இது பண்ணிடுறேன். ஸோ என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி நான் என்ன வேணுமோ அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்றேன். தென் ஈவெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ், ஒன்ஸ் த ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த
ஆக்ஷனை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒரு மவுஸை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மவுஸ் அடுத்தடுத்து ஸ்க்ரீனுக்கு போகணும், ஃபார்மை சப்மிட் பண்ணணும், அடுத்த பேஜுக்கு நான் மூவ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டையும் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போகிறது. இது ஈவெண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, தென் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா there are many மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன்று ரெண்டு மாடல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஈவெண்ட் பைண்டிங். டைரக்ட் ஈவெண்ட் பைண்டிங் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் எல்லாம் டைரெக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதுக்குள்ளே கொண்டு போயிடுறது. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி வேணும், பட்டன் ஐடி என்ன, இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறேன், டைரெக்டாக அதுக்கான மூவ்மெண்ட்டை கொடுத்துறது. அடுத்து ஈவெண்ட் டெலிகேஷன். ஈவெண்ட் டெலிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து பேரண்ட் எலிமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அடுத்தடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுமோ சில்ட்ரன்ஸ்க்கு அந்த பேரண்ட் எலிமெண்ட் பார்த்துக்கும். அது வந்து ஈவெண்ட் டெலிகேஷன். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கஸ்டம் ஈவெண்ட். கஸ்டம் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை நான் இது மட்டும் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் போதும்னு நான் அந்த யூசருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸை மட்டும் நான் கொடுக்குறது. இது பார்த்தோம் அப்படின்னா கஸ்டம் ஈவெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங் வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸில் எப்படியெல்லாம் நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசரில். வெப் ப்ரௌசர் அப்படின்னா நம்ம க்ரோம், கூகுள் க்ரோம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. நார்மலாக நம்ம வந்து ஆன்லைனில் ஒரு வெப்பேஜ் வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த மாதிரிலாம் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு தான். ஸோ ஒரு மவுஸை கிளிக் பண்ணுவோம், ஒரு பேஜை மூவ் பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணுவோம், நம்ம ஓகே ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணுவோம், இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். அதில் இன்லைன் ஈவெண்ட் ஹேண்ட்லர், ஈவெண்ட் லிசனர்லாம் இருப்பாங்க. இன்லைன் ஈவெண்ட் ஹேண்ட்லர்னா டைரெக்டாக வந்து HTML யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸில் நம்ம அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா வந்து அந்த ஃப்ரண்ட் கேஸ் எல்லாமே எப்படி இருக்கும், HTML CSS யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபார்ம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே போகணுன்னா நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் உள்ளே போகுது, டவுன்லோட் ஆப்ஷன் வேணும்னா நான் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அது மாதிரி தான் ஈவெண்ட் லிசனரோட வேலையும். ஓகேவா? அடுத்து ஈவெண்ட் டெலிகேஷன். இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு பேரண்ட் எலிமெண்ட்டை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்துட்றது. ஓகே, தென் GUI framework. GUI framework சேம் லைக்வைஸ் அதே தான். நம்ம என்னெல்லாம் ஈவெண்ட் வந்து கொடுக்குறோமோ அதெல்லாம் அப்ளிகேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். பட்டன்ஸ், மெனூஸ், விண்டோஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு GUI framework யூஸ் பண்ணுறோம். இவ்வளோதாம்மா நமக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லிங் கொஷின். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். இதுதான் கான்செப்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்க்கு. ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கில் ஜஸ்ட் கான்செப்ட் வரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்க நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடதே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.